ஏமா யாஷிகா நீ அடங்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற அளவுக்கு ரசிகர்கள் எல்லாருமே யாஷிகான் மேல செம்ம காண்டா இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் வந்துட்டு இருட்டு அறையில் முரட்டு குத்து அப்படின்னு ஒரு படம், இப்படிப்பட்ட படம் தமிழ் சினிமாவுக்கு தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட மக்கள் அந்த படத்தை திட்டினாங்க. அந்த படத்தின் மூலமாக பிரபலமானவங்க தான் நம்மளுடைய யாஷிகா. அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க. பயங்கர கவர்ச்சியான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே மகத்து கூட உரசிக்கிட்டே வந்துட்டு செம்ம ஃபேமஸ் ஆயிட்டாங்க யாஷிகா ஆனந்தே. ஸோ அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு அப்புறமா அவங்க வெளியே வந்ததுக்கு இவங்களுக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு. ஆனா இவங்க அதை விட இப்போ எதுல ஃபேமஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்களுடைய சமூக வலைத்தள பக்கத்துல வந்துட்டு தினம் ஏதாவது மிகவும் கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிடுறத ரொம்பவே வாடிக்கையா வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதனால வந்துட்டு ரசிகர்கள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து இவங்க தான்ப்பா இந்தியாவின் மியா கலிஃபா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பட்டமே கொடுத்துறாங்க. ஸோ மியா கலிஃபா யாரு அப்படின்னு நான் சொல்லி தான் நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ மியா கலிஃபா நானா அப்படின்னு சொன்ன யாஷிகாவுக்கு சரியான கோவம். சொன்னவங்களை வந்துட்டு பயங்கரமா தீத்துட்டாங்க. ஸோ உங்க அம்மாலாம் வந்துட்டு இப்படிதான் பார்க்க கத்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு ரசிகர் என்ன பண்ணிட்டாங்க, உங்க அப்பா உனக்கு இப்படிதான் ட்ரெஸ் போட கத்து கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி கேட்க, ஸோ பயங்கரமான வாக்குவாதங்கள் ஏற்பட்டுச்சு. ஸோ தற்போது வந்துட்டு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையப்படாம மறுபடியும் ரொம்பவே கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நேத்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மசாஜ் பார்லர் போயிருப்பாங்க பொழுது. மசாஜ் பார்லர் போனா மசாஜ் பண்ணிட்டு வந்துருக்கணும். அதை விட்டுட்டு ரொம்ப 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 கவர்ச்சியா அறகுறையா படுத்துக்கிட்டு இருக்க ஒரு புகைப்படத்தை செல்ஃபி எடுத்து வெளியிட்டிருக்காங்க. இதை பார்த்த எல்லாமே கருமம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா தீத்து வந்துட்டு இருக்காங்க. இந்த புகைப்படத்தை பாருங்க. கண்டிப்பா வந்துட்டு இந்த மாதிரி புகைப்படத்தெல்லாம் வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் போடுறியே நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யாஷிகா ஆனந்தோட பர்சனல் ட்விட்டர் பக்கத்துக்கு போய் ட்வீட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறது கிடையாதுங்க. மேலும் இது போன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணி